தெய்வம் நீர் தந்த இவ்வாழ்விற்கா நாளெல்லாம் நன்றி நான் சொல்லுவேன். அளவில்லா உந்தன் கிருபைகட்காய் அன்றாடம் நன்றி நான் சொல்லுவேன். தெய்வம் நீர் தந்த இவ்வாழ்விற்கா நாளெல்லாம் நன்றி நான் சொல்லுவேன். அளவில்லா உந்தன் கிருபைகட்காய் அன்றாடம் நான் நன்றி சொல்லுவேன். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை நேரத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற தியான வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலர் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் மட்டும் வந்தபோது அங்கு ராத்தங்கினார்கள். 3 நாட்கள் சென்ற பின்பு தலைவர் பாளையம் எங்கும் போய் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு, கடவுளாகிய கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரையும் ஆசாரியரும் நீங்கள் கண்டவுடனே அவர்களுக்கு பின் செல்லுங்கள். இன்றைக்கு உலகம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கும்போது அவற்றையெல்லாம் பின்பற்றுகிற மக்களை பார்க்கிறோம். நடிகர்களை, நாகரிகங்களை, புதிய மென்பொருள்களை, புதிய வலைத்தளங்களை, இணையதளங்களை பின்பற்றுகிற மக்களை பார்க்கிறோம். புதிய நுகர்வு கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற லேவியர்களையும் ஆசாரியர்களையும் கண்டு அவர்களை பின்பற்றுங்கள் என்று இந்த யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு கூறுகிறான். அன்பான இறை மக்களே, ஸ்டூவர்ட் ஸ்காட் எழுதிய வேதத்தின் பார்வையில் முரண்பாடுகளுக்கான தீர்வு என்ற புத்தகத்தில் அவர் அதை எழுதுகின்ற நோக்கம், முக்கிய நோக்கமாக ஒரு குடும்பத்தின் அல்லது நிறுவனத்தின் 2 தீர்வு காணும்போது அதில் ஈடுபட்டுள்ள இருவருமே அதன் முடிவு வெற்றியாக அளிப்பதற்கு இருக்க வேண்டும். முரண்பாடுகளை தீர்ப்பதில் தைரியம், அக்கறை இருக்க வேண்டும். தவிர சம்பந்தப்பட்ட நபரை அல்ல. சண்டைகள் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது. அவற்றை கர்த்தருடைய வார்த்தைகள் கொண்டு தாழ்மையிலும் அன்பிலும் தீர்க்க முயற்சி எடுப்போம். 2 துறவிகள் ஒரு நாள் எடுக்கிறார்கள். ஒன்றாக இருந்து கொண்ட அந்த நண்பர்கள், நாம் எத்தனை நாட்கள் இப்படி ஒன்றாக இருப்போம், ஒன்று சுறுசுறுப்பு இல்லை என்று சொல்லி நாம் இருவரும் சண்டை போட்டுக்கொள்வோம். எப்படியா சண்டை போடுவது, எதற்கு சண்டை போடுவது என்று சொல்லி அந்த அடுத்த துறவி கேட்கிறான். அதற்கு முதல் துறவி என்ன சொல்கிறார்? சண்டை போட்டு கொண்டால் தான் நமக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் வரும், ஒரு பெரிய விரிசல் வரும் என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்தான். அன்பான இறை மக்களே, அப்பொழுது அந்த முதல் துறவியானவன் ஒரு செங்கலை எடுத்து, இந்த செங்கலை நான் வைக்கிறேன், இது என்னுடையது என்று நான் சொல்கிறேன், நீ என்ன சொல்லுவோம், நீயும் என்னுடையது என்று சொல்வோம். அப்படி செய்கிறார்கள். இருவருக்குள்ளாக சண்டை ஏற்பட்டு ஒன்றாயிருந்த அந்த துறவிகள் பிரிந்து சென்றார்கள். இதுபோல தான் பிசாசு நம்மிடத்தில் பல்வேறு விதமான தவறான சிந்தனைகளை கொடுப்பான். ஏன் இவர் பின்னால் போகிறதுனால என்ன எனக்கு லாபம் இருக்கிறது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற லேவியரையும் ஆசாரியரையும் பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஊழியக்காரரையும் பின்பற்றுகிற ஜனம் மிக மிக குறைவு. லாபத்திற்காக, வயிற்றுக்காக, உதவிக்காக ஊழியரை பின்பற்றுகிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் பெட்டி உடன்படிக்கையை, கர்த்தருடைய உடன்படிக்கை, கடவுளுடைய பட்டயத்தை சுமக்குகின்ற அந்த ஆசாரியர் லேவியரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல அழைப்பு, அவருடைய உடன் ஊழியரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வாலிபன் கேட்கிறான். உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடு. உன்னை நீ வெறுத்து உன் துன்பத்தோடு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லும்போது அந்த அவனுடைய அடையாளம், பொருள், அர்த்தம் என்ன? உன்னுடைய துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் இடைஞ்சலோடும் வா என்னிடத்தில் பின்பற்று.
இன்றைக்கு துன்பத்தோடும் துயரத்தோடும் பயணிக்கிற நாம் கர்த்தரில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தொடப்பட்டவர்கள். நாம் அநேக நேரங்களில் இந்த துன்பத்தோடு பயணிக்கும்போது சண்டையும் சச்சரவுகளும் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். இன்றைக்கி திருச்சபைகளில் குருசபைகளில் ஏற்படுகிற குழப்பங்களுக்கு காரணம் சண்டைகள். அது பிசாசினுடைய அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு. அந்த அருவருப்புகளை எந்த ஒரு விசுவாசியும் சபையாரும் செய்யக்கூடாது. அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற கர்த்தருடைய ஊழியராகிய ஆசாரியரையும் லேவியரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இன்றைக்கு கடவுளுடைய ஊழியரை, அவருடைய பணியாளராகிய லேவியரை நீங்கள் பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அன்பையும் பரலோகத்திலிருந்து இரண்டத்தனையாக தன்னுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக பெற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமாக இன்றைக்கு உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தர வேண்டிய, யாரை பின்பற்ற வேண்டும் என்ற வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வழியில் நாங்கள் பின்தொடர்ந்து வர, ஊழியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கீழ்ப்படிந்து நடக்க, இவர் என்ன வாரம் ஒரு முறை தானே ஆலயம் எடுக்கிறார், இவருக்கு என்ன நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பொல்லாத எண்ணம் படைத்த மக்களை எல்லாம் இன்றைக்கு மாற்றி லேவியரையும் ஆசாரியரையும் பின்பற்றுங்கள் என்ற ஒரு பாரமான உணவை நினைவு நீ அவள் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.